நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே ஒரு காட்சில இப்படி நடிங்க சொல்லித் தந்து அதை சிவாஜியும் அப்படியே ஏத்துக்கிட்டு நடிச்சிருக்காருன்னா உங்களால நம்ப முடியுமா? அது மட்டுமில்ல, திருவிளையாடல் படத்துல உலக புகழ்பெற்ற அந்த தருமி கேரக்டரை நாகேஷ் அண்ணன் எப்படி ஒரே டேக்ல வெறும் 2 மணி நேரத்துல நடிச்சு முடிச்சாரு தெரியுமா? இதை பத்தின சுவாரஸ்யமான பின்னணி கதையைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. நாகேஷ் அண்ணன் காமெடியில மட்டும் மன்னன் இல்ல, தன்னோட உடல்மொழியாலேயே மக்களை ரசிக்க வச்ச ஒரு லெஜண்ட். திருவிளையாடல் படத்துல தருமி கேரக்டருக்கு நாகேஷ் தான் வேணும்னு சிவாஜி சார் ரொம்ப ஆசைப்பட்டாராம். அப்போ நாகேஷ் ரொம்ப பிஸியான நடிகர். ஒரு வருஷத்துல மட்டுமே 46 படங்கள் நடிச்ச காலம் அது. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் நடுவுல கிடைச்ச வெறும் 2 மணி நேர இடைவெளியில தான் திருவிளையாடல் செட்டுக்கு வர்றாரு நாகேஷ். அங்கே கபாலீஸ்வரர் கோவில்ல தான் பார்த்த ஒரு ஒல்லியான மனிதரோட மேனரிசத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தருமி கேரக்டரை அப்படியே வேற லெவல்ல பண்ணி காட்டுறாரு. சிவாஜி சார் செட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே தன் காட்சிகளை நாகேஷ் நடிச்சு முடிச்சதை பார்த்து சிவாஜி சாரே வியந்து போயிருக்காரு. அடுத்து தான் அந்த மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. தீபம் படத்தோட ஷூட்டிங். அந்த படத்துல நாகேஷ் அண்ணனை பார்த்து சிவாஜி சார் ரஹீம்பாய்னு கம்பீரமான குரல்ல கூப்பிடணும். சிவாஜி சாரும் வழக்கமான தன் கம்பீர குரல்ல கூப்பிடுறாரு. ஆனா நாகேஷ் எந்த ரியாக்ஷனும் தராம அமைதியா நிக்கிறாரு. டைரக்டர் கட் சொன்னதும் சிவாஜி சார், என்ன நாகேஷ் ஏன் பதில் பேசல?ன்னு கேக்குறாரு. அதுக்கு நாகேஷ், ஐயா, இந்த சீன்ல ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். அந்த ஆதங்கத்துல தான் இந்த வேலைக்காரன் கிட்ட பேசுறீங்க. அப்போ உங்க குரல்ல கம்பீரம் இருக்க கூடாது, ஒரு கனிவும் ஏமாற்றமும் தான் இருக்கணும்னு சிவாஜி சார்கிட்டயே தைரியமா சொல்றாரு. இதை கேட்ட சிவாஜி சார் கோபப்படல. ஒற்றை மேற்கோள் குறி, அப்போ நான் எப்படி நடிக்கணும்னு நீயே நடிச்சு காட்டுடான்னு சொல்றாரு. நாகேஷ் தயங்கி அதை நடிச்சு காட்டுறாரு. அதை பார்த்த சிவாஜி சார், நாகேஷ் நடிச்சதை விட பல மடங்கு சிறப்பா தன்னோட சொந்த ஸ்டைல்ல அந்த சீனை ஒரே டேக்ல நடிச்சு முடிச்சுட்டு எப்படிடா இருந்தது?ன்னு நாகேஷை பார்த்து கேட்குறாரு. உடனே நாகேஷ் நெகிழ்ந்து போய், ஐயா, நான் கோடு தான் போட்டேன், நீங்க அதுல பெரிய ரோடே போட்டுட்டீங்கன்னு சொன்னாராம். இந்த சம்பவத்தை நாகேஷ் சார் ஒரு பேட்டியில ரொம்ப பெருமையா பகிர்ந்து இருக்காரு. பாத்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் மற்றவங்க சொல்ற நல்ல விஷயங்களை ஏத்துக்கிற சிவாஜி சாவோட அந்த மாபெரும் மனசும் ஒரு சீனை எப்படி அணுகணும்னு துல்லியமா கணிச்ச நாகேஷ் சார் நடிப்பு திறமையும் தான் தமிழ் சினிமாவை இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. உங்களுக்கு நாகேஷ் சிவாஜி காம்பினேஷன்ல ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.